ஹாய்ங்க. இந்த மாதிரி ரெடிமேட் ப்ளவுஸில் ரெடிமேட் ஃப்ராகெல்லாம் இந்த மாதிரி கப்பு கொடுத்துட்றாங்கங்க. இந்த கப்பு எல்லாருக்கும் பிடிக்க மாட்டேங்குதுங்க. ஆல்ரெடி கப் சைஸ் இருக்கவங்களுக்கு இந்த கப்பு இருந்து போட்டால் ரொம்ப நல்லாவே இருக்காதுங்க. அதனால் இந்த கப்பு பிரிச்சுடுங்கன்னு சொல்லுவாங்கங்க. இதை எப்படி ஈஸியாக பிரிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் டைலராக இல்லைனா கூட உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஃபுல் ஃப்ராகோ இல்லை ப்ளவுஸோ இருக்கும் போது அது பிடிக்கலன்னா அது எப்படி பிரிச்சிடலான்னு நான் சொல்கிறேங்க. இப்போ இந்த ஸ்லீவும் சேர்த்து அட்டாச் பண்ண சொல்லி இந்த ஃப்ராக் கொடுத்துருக்காங்கங்க. ஆனால் அதை எடுத்து வச்சுட்டு இந்த கப்பு எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு இப்போ நான் சொல்கிறேன். இப்போ இந்த ஃபுல் ஃப்ராகில் கப்பு இருக்குங்க. ஆல்ரெடி அவங்களுக்கே 36 சைஸ் அவங்களோட இது இருக்கவங்க. அதனால் சரி இப்போ கப்பு எடுத்துருங்க வேணாங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த கப்பு இந்த மாதிரி லைட்டாக தாங்க கொடுத்துருப்பாங்க, சின்ன டாட் போட்டு. இப்போ நம்ம ஓரத்தில் சைடு ஓரம் அடிப்போம்ல, அந்த மாதிரி அந்த ஓரம் அடிக்கிற இடத்த நம்ம கட் பண்ணிக்கணுங்க. அது சிசர் வச்சு இப்போ அந்த ஸ்டிச்சிங் ஓவர்லாக் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்டிச்சிங் தையல் இருக்குங்க. அந்த தையல் இப்போ நம்ம பிரித்து எடுத்துடணுங்க. பிரித்து எடுத்துகிட்டு இந்த கப்பு மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துருக்கணும். நீங்கள் டைலர் கல்லில் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. அப்படி இல்லைனா அவங்ககிட்டே கொடுத்து இது கப்பு ரிமூவ் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லலாம். இல்லைனா நீங்கள் கையிலே கூட அப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் மிஷின் இருந்தால் கூட நீங்களே ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. இப்போ இப்படி ஓப்பன் பண்ணிட்டோமா, இப்போ இந்த லைனிங்குள்ளே இது கொடுத்துருப்பாங்க. இந்த கப்பு சின்னதாக ஒரு டாட்டு தாங்க கொடுத்துருப்பாங்க. ஐயோ இது எப்படி எடுக்கிறது, இது உள்ளே இருக்கே, இது வருமா வராதான்னா நீங்கள் பதட்டப்பட தேவையில்ல. இந்த கப்பை அதால் ஈஸியாக எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க. இதை எடுத்து முடிச்சிட்டோம். அதே மாதிரி அந்த சைடு கட் பண்ணி தான் எடுக்கணும் அவசியம் இல்லை. இந்த பக்கமே உள்ளே கை விட்டு இப்போ அந்த சைடில் இருக்கிறதையும் எடுத்துட்டோன்னா பார்க்குறதுக்கு ப்ளைனாக நல்லாயிருக்குங்க. இப்போ கப் ஷேப் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கப்பு இருந்தால் நல்லா இருக்காதுங்க. அதை வச்சு நம்ம ட்ரெஸ்ஸு ஸ்டிச் போடும்போது, கப்பு இல்லாதவங்களுக்கு இந்த கப் ஷேப் வச்சு போடும்போது அவங்களுக்கு கரெக்டாக நல்லா இருக்குங்க, நார்மலாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி 2 வகையாக இருக்காங்க. கப்பு இல்லாதவங்களுக்கு கஷ்டம், கப்பு இருக்கிறவங்களுக்கும் கஷ்டங்க. அதாங்க இப்போ பிரச்சனை. சரிங்க, இப்போ நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணலாம். இப்போ ஸ்லீவுக்கு தேவையான பீஸை கட் பண்ணிவிட்டு இந்த கஸ்டமர் கொஞ்சம் பெரிய கை தான் வைக்க சொன்னாங்க. ஆனால் இதில் என்ன கை இருக்கோ அந்த அளவு தாங்க என்னால் வைக்க முடிஞ்சிச்சு. சரி, இப்போ நல்ல பக்கத்தை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாங்க. எடுத்துக்கின்னு நிறைய பேருக்கு இந்த ஸ்லீவ் வைக்கிற டவுட் வருது. எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, உள்வாட்டத்தில் வச்சு தச்சு கொடுத்துட்றாங்க. திருப்பி போட்டு ரெட்டையாக வச்சு நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற மாதிரி ப்ளவுஸில். இந்த மாதிரி பண்ணாமல் இப்போ ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கவங்க சொல்கிறேன், இந்த மாதிரி மேலே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க. அது லைனிங்கும் அந்த ஒரிஜினல் காத்தோ நகராத அளவுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த சுடிதாரில் இருக்க ஸ்லீவ் எடுத்து அது மேலே வச்சு அப்படியே அழுத்தணுங்க. இப்போ பாருங்கள், இப்போ நான் இது ரெடி பண்ணிட்டேன்னா இப்போ அந்த ஸ்லீவும் ஒரே மாதிரி நல்ல பக்கம் அப்படி வச்சுக்கணுங்க. இப்போ நல்ல பக்கம் இந்த பக்கம் இருக்கா, அந்த பக்கமும் நல்ல பக்கம், இந்த 2 நல்ல பக்கமும் வச்சு அப்படியே அது மேலே வச்சு அப்படியே ஒரு எட்ஜு போட்டு வரணுங்க. அப்போ தாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதை விட்டுட்டு சில சைடில் இருங்க ரெட்டையாக வச்சு மடித்து அப்படியே பண்ணிடுறாங்கங்க. இந்த மாதிரி எட்ஜு போட்டு சுற்றி பண்ணும்போது அந்த எண்டு வரைக்கும் ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. இப்போ நம்ம தேவையான கிளாத்தை மிச்சத்தை கட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தா நீட்டாக தெரியுங்க. அப்படியே ஒரே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ண மாதிரியே தெரியும். அதில் எந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்காதுங்க. இதே மாதிரி இப்போ இந்த ஸ்லீவ் நம்ம இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு வேலைன்னு இருக்கும்போது நம்ம லைட்டாக கொஞ்சம் மூளையை வச்சு யோசிக்கணுங்க. யோசிச்சோன்னா எல்லாமே சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிடுங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா இப்போ தான் யூடியூப் இருக்கேங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிட போது. அதை வச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இதான் ரொம்ப கஷ்டங்க. இப்போ எல்லார் கையிலையுமே ஃபோன் இருக்குது. ஆனால் அழகாக இதை பார்த்து வீடியோவை பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த பக்கம் நல்லா ஆகிடுச்சு. இப்போ சைடு ஃபிட்டிங் பண்ணணும். இப்போ நம்ம கையிலேருந்து அந்த எண்டுலேருந்து ஆரம்பிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு அவங்க கை இருக்கோ 5ஓ 6ஓ அதை மார்க் பண்ணி 2வது கோடு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கோடு எப்போவுமே ஈஸியாக இருக்கணும்னா அதுக்கு மார்க் பண்ணி உட்காந்து இருக்காதீங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க அளவு எவ்வளவோ அதை ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இந்த ஓரத்தில் தான் பிரித்து எடுத்தோம். இப்போ அந்த ஓரமாக அது கூட சேர்ந்தே இது ஸ்டிச்சிங் ஆகிடுங்க. இந்த மாதிரி கப்பு இருக்கே, இது போடாமல் அப்படியே வச்சுட்டு இருக்கிறதெல்லாம் பண்ணாதீங்க. டைலர் கடை கொடுத்து அந்த கப்பு வேணான்னா எடுத்துருங்க. அதில் எந்த ஷையும் இல்லைங்க, எல்லாருக்கும் இருக்கிறது தாங்க. அதனால் அதை பிடிக்கலன்னு எடுத்துருங்க. வேணும்னா அப்படியே வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த மாதிரி கப்பு வேணும் ஸ்டிச் பண்ண வச்சுனா கூட நீங்கள் டைலர் கடை கொடுத்தீங்கன்னா இது ரெடிமேடாக இந்த கப்பு விற்கிதுங்க. ஒரு 35 ரூபா 40 ரூபா தான் இருக்கும். உங்கள் சைஸ் என்னவோ 30 32 அந்த சைஸ் சொன்னீங்கன்னா அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த கப்பு உள்ளே வச்சு அட்டாச் பண்ணி கொடுத்துட்டா பார்க்குறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. கப்பு இருந்தாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனைங்க. என்னங்க பண்ணுறது, லேடிஸாக போகிறதாலே பிரச்சனை தாங்க. சரி, ஓகேங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி டைலரிங் சம்மந்தப்பட்ட எதனா வீடியோஸ் வேணும்னா என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 2 ஸ்லீவ் வச்சு முடிச்சாச்சுங்க. இப்போ ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த கையும் அந்த கையும் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கு எவ்வளோ தையல் தேவையோ அந்த தையல் போட்டு கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேங்க. உங்களுக்கும் இதே மாதிரி
கப்பு இருக்கிற பிரச்சனை இருந்துச்சுன்னா ரெடிமேட் ப்ளவுஸ்லாம் இப்போ மோஸ்ட்லி அதே தாங்க வருது எப்போவுமே. இப்போது ரெடிமேட் ப்ளவுஸ் எடுத்தாலே அந்த கப்பு வச்சு கொடுத்துட்றான். அது எதுக்குன்னே தெரிய மாட்டேங்குது. சரி பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணும். இது கொஞ்சம் இந்திக்கார மாடலுங்க. இந்திக்காரங்க கொஞ்சம் ப்ளவுஸ் வந்து அதிகமாக இந்த மாதிரி இந்திக்காரங்க லேடிஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது தமிழ் ஆளுக்கும் இப்போ சேர்த்து அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை சில பேர் அசிங்கமாக கூட நினைக்கிறாங்க, என்னம்மா இந்த மாதிரி பண்ணி கொடுத்துறாங்கன்னு. அதுக்கு என்ன பண்ணுறது, ரிமூவ் பண்ணி எடுத்துட்டா முடிஞ்சிச்சுங்க வேலை. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு ஸ்லீவ் ஃபுல்லாக 2 கோடு 3 கோடு போட்டு கொடுத்துருங்க. அப்போ தான் கஸ்டமருக்கு பிரிக்கிறதுக்கு வாட்டமாக இருக்கும். கஸ்டமரும் அதை தாங்க கேட்குறாங்க. நீங்கள் டைலராக இருந்தால் கன்ஃபார்மாக 3 கோடு போட்டு கொடுத்துருங்க. அவங்க தேவையான அளவுக்கு அவங்க பிரிச்சுக்கிட்டோங்க. ஒரு கோடு அடித்து ஒரு டைலர் கொடுக்குறதுலாம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்காது, நல்லது இல்லைங்க. இப்போ வந்து இந்த சைட்லேயும் அடித்தாச்சு, அந்த சைட்லேயும் அடித்தாச்சு, அந்த கப்பை எடுத்தாச்சு. பார்க்கறதுக்கே ப்ளைனாக இப்போ டாப் கொஞ்சம் அழகாக இருக்குதுங்க. அந்த கஸ்டமருக்கு இது பிடிக்கும் நான் நினைக்கிறேங்க. உங்கள்கிட்ட இதே மாதிரி எதனா வேலை இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்க டைலர் கல்லை கொடுத்து ரெடி பண்ணிக்கோங்க. இல்லைனா இதை வச்சுட்டு தேவையில்லாமல் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குங்க.